வாங்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. தலையை மட்டும் எடுத்துட்டோம், வாழை அப்படியே இருக்குது. நீங்கள் கட் பண்ணுற விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். நார்மல் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு. அரை மூடி தேங்காய் மட்டும் சேர்த்துக்குங்க, அரை மூடி போகுது. தேங்காய் போட்டு சும்மா ஒரு பெரட்டினா போகுது. குழம்பு மிளகாத்தூள் 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு பெரட்டிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். மிளகு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு ஒரு கைப்பிடிக்கு எடுத்து தட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கிடுச்சு. பூண்டெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இனி மிளகு ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதோட கலந்துக்குங்க. புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கிறேன், அதை கரைச்சி அந்த மசாலாவோட கலந்துக்கலாம். புளி கரைச்சி சக்கையெல்லாம் வடித்தாச்சு, நீ அதோட கலந்துக்கலாம். இந்த அளவு தண்ணி கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சு மீனெல்லாம் போட்டு கொதிச்சு வரப்போ கரெக்டாக இருக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா பச்சை வாசனை அடங்கிருச்சு. இனி மீன் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போது, வெந்துரு. அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நீ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தாலும் உடஞ்சிரு. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு தனியாக வச்சாக்கா மீன் குழம்பு நல்லாயிருக்கும். மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நெத்திலி மீன் குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.